சார் சின்ன வயசுல வந்து என்ன பயங்கர குறும்புன்னு சொல்லுவாங்க. ம். இந்த மாதிரி குறும்பா இருக்கிற பசங்க, அந்த மாரியெல்லாம் வந்து இன்னைக்கு அது ஒரு விஷயமா சொல்றாங்க. உங்களுக்கு டிஸ்லெக்ஸியான்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நெறைய இடங்கள்ல பேசும்போது நான் பார்த்துருக்கேன். அத நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்களா? ஓவர் கம் பண்றதுக்கு என்னலாம் பண்ணியிருக்கீங்க? டிஸ்லெக்ஸியான்னா என்ன? ஃபர்ஸ்ட்டு இது 2ம் ஒண்ணு. குறும்புங்கிறது ம். ஹைப்பர் ஆக்டிவ். ம். அது இப்போ ரொம்ப ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்பெக்ட்ரம் அதெல்லாம் பார்க்குறாங்க. ஹைப்பர் ஆக்டிவ்ங்கிறது உங்கள ரொம்ப பிஸியா வச்சு, நீங்க வந்து அந்த ஃபோக்கஸ வந்து வேற எங்கேயாவது மாத்தி விட்டீங்கன்னா, ம். அவன் அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் வந்து எங்கேயோ பெருசா போகும். ம். நான் முன்னாடியே சொன்ன மாரி டெண்டுல்கரோட ரொம்ப வீட்ல சேட்டை பண்ணிட்டு இருந்தான். பசங்களோட சேர்ந்துன்னா, அவன கிரிக்கெட் ஆட வச்சாங்க. வெளில போய் ஒரு ஓகே. ப்ரொஃபஷனல் இதில ஆடட்டும்னு, எனர்ஜிய பர்ன் பண்ணட்டும்னு. ஓகே. அதாவது பெரிய ஸ்டார் ஆயிட்டான். அது வேற விஷயம். பட் நாட் எவரிபடி வில் பி டெண்டுல்கர். பட் தட் இஸ் தி வே டுடே. ம். அந்த எனர்ஜிய பர்ன் பண்றதுக்கு வேற இடத்துக்கு தாவுவாங்க. அதுதான் ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு ம். ஒரு க்யூ. குறும்புன்னத இன்னைக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி அது இதுன்னு சொல்றாங்க. ஹைப்பர் ஆக்டிவ். ம். தட் ஓகே இஸ் சார். இது ஹைப்பர் ஆக்டிவ். ம். இந்த ஹைப்பர் ஆக்டிவ்லயே வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா, ம். அதை ஏடிஹெச் ஸ்பெக்ட்ரம்ல கொண்டு வந்துட்டாங்க. ம். நான் கொண்டு போக மாட்டேன். பட் அதை ஏடிஹெச் ஸ்பெக்ட்ரம்ல கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு இருந்தது 2 இன்னும் இருக்கு. அதெல்லாம் போவே போகாது. நீங்க ஓகே. வந்து க்யூர்லே கிடையாது. ஓகே. ஒண்ணு வந்து டிஸ்லெக்ஸியா. ம். அது எங்க வீட்ல எல்லாருக்குமே உண்டு. எனக்கு உண்டு, என் பிரதருக்கு உண்டு, என் நெவ்யூக்கு உண்டு. 3 பேருக்கு டெஃபினட்டா உண்டு. ம். ரைட்டா? ஒண்ணு டிஸ்லெக்ஸியா. எனக்கு அடிஷ்னலா வந்து நான் ஃபோர்செப்ஸ் சைல்டு. ஃபோர்செப்ஸ் சைல்டுனா அந்த காலத்துலலாம் குழந்தைங்கள வந்து கருவிலேருந்து வெளில எடுக்க வச்சா ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணி இழுப்பாங்க. ஓகே. ஒரு பெரிய ஹெவி ம். ஃபோர்செப்ஸ வச்சு தான் இழுப்பாங்க. அந்த ஃபோர்செப்ஸ் இழுக்கும்போது ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி பிரெயின் எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஸ்கார் இருக்கு உள்ள. ம். ம். அதனால வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி பாடிய என்னால யூஸ் பண்ண முடியாது. ஓகே. தட் இஸ் ஐ ஃபேவர் தி ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி பாடி. ம். என்னால லெஃப்ட் ஹேண்ட் சைட ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ண முடியும். ம். அதனால தான் நான் ஸ்போர்ட்ஸ்லலாம் ரொம்ப எக்ஸெல் பண்ணல. ரொம்ப லேட் இன் லைஃப் இனிமே எக்ஸெல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு, அப்படியே ஸ்போர்ட்ஸ விட்டேன். அதனால தான் இப்படி ஆயிட்டேன். ஓகே. ரைட்டா? இது ஸோ புது தகவலா இருக்கு சார். அதான் தெரியும். என்ன பார்க்குறவங்களுக்கு தெரியும். ம். ஸோ இது 2மே எனக்கு ஒரு இஷ்யூ. ம். பட் டிஸ்லெக்ஸியாங்கிறது வந்து என்னன்னா, இட்ஸ் அ லேர்னிங் டிசபிலிட்டி. ம். இந்த லேர்னிங் டிசபிலிட்டி எதனால ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னா, தாரே ஜமீன் பர் அப்படிங்கிற ஒரு படத்த இவர் எடுத்தாரு. அமீர் நம்ம கான். அமீர் கான் எடுத்தாரு. அதுதான் அந்த தாரே ஜமீன் பர். டிப்பிக்கலி என்னோட ப்ராப்ளம். ம். இன் ரீசென்ட் டைம்ஸு நான் ஏதோ நோட் ஸ்கிரிபிள் பண்ணிட்டு இருந்தம்போது, ம். இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற வார்த்தைய ஸ்பெல் பண்ண சொன்னாங்க என் ஒய்ஃப். ம். INFOYSSன்னு எழுதிட்டேன். ஆக்சுவலி இட் ஷுட் பி எஸ் ஒய் எஸ். INFOSYS. இதுதான் டிஸ்லெக்ஸியா. டிஸ்லெக்ஸியா ஸ்பெல்லிங்கே நான் தப்பா எழுதுவேன். ரைட்டா? ம். ஸோ இது வந்து எங்க டைம்ல நான் படிக்கிறச்ச, இது மாரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது இந்தியால. ம். நான் சொல்றது ஏர்லி 70ஸ். ம். நான் 82லயே ஸ்கூல் முடிச்சுட்டேன். ஸோ 10த் முடிச்சுட்டேன். நான் சொல்றது 70ஸ். ம். 70ஸ்ல இது மாரி ஒண்ணு இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. தெரியாது. இது மாரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. இந்த டிஸ்லெக்ஸியாங்கிறது வந்து ஸோ உங்களுக்கு வந்து இந்த எழுதுறது, இப்போ என் நெவ்யூ இருக்கான்ல, அவன் 9 எல்லாம் பீயா போடுவான். ஓகே. இப்படி 9 இருக்குல்ல, இப்படி போட்டா 9, ம். இப்படி போட்டா பி. எங்களுக்கு 9க்கும் பிக்கும் வித்தியாசம் அட் டைம்ஸ் தெரியாது. ஸோ நான் வந்து எனக்கு வந்து இந்த சிம்பல் இது எல்லாமே வேற மாரி தெரியும். தட் இஸ் இதில வந்து பிரெயின்ல வந்து கனெக்ஷன் வேற மாதிரி ஆயிருக்கும் ம். எங்களுக்கெல்லாம். ம். ஸோ அதனால ஸ்லைட்டா இருப்போம், மாடரேட்டா இருப்போம். ஐ திங்க் ஐ அம் மாடரேட்லி நான் டெக்ஸ்ட் பண்ணதில்ல. ஐ அம் மாடரேட்லி டிஸ்லெக்ஸிக். ம். அதனால என்ன ஆகும்னா, நான் எழுதிட்டேன்னு நெனச்சத எழுதியிருக்கவே மாட்டேன். ஓகே. பிட்வீன் தாட் ம். அண்ட் ஆக்சுவல் ரைட்டிங் ரொம்ப டிஃபிகல்ட். அதனால தான் என்னோட அவுட்புட் ஆஃப் புக்ஸ் இஸ் வெரி லோ. நான் 3 புக் தான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலா நான் எழுதியிருக்க வேண்டியது பல புஸ்தகம் எழுதியிருக்கணும். இஃப் ஐ டோன்ட் ரைட், இஃப் ஐ டிசைட் டு ரைட் ஃபுல் டைம், ம். 4 புக்குக்கு என்ட்ட இப்பவே ரெடியா இருக்கு ம். மைண்டு.
பட் போரும்னு எடுத்து வச்சுட்டேன் நான். தட் இஸ் ஸோ இட் இஸ் a very difficult thing for us to write. It is very difficult for us to read. ம். இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஹிஸ்ட்ரியில் நிறைய பேர் டிஸ்லெக்சிக்கா பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு இது மாதிரிலாம் இருக்கும். தி வே டு டூ திஸ் இஸ் யூ ஹவ் டு அக்செப்ட் இட். ம். பை சாஸ்வத் ஏஜ் எங்களுக்கு 2 சாஸ்வத் பிறக்கறச்சே எனக்கு தெரியும். பிறந்து 3 வயசு இருக்கிறச்சே எனக்கு தெரியும் அவன் டிஸ்லெக்சிக்னு. ஸோ யூ குட் அட்ஜஸ்ட். ஓகே. ஸோ சாஸ்வத் வந்து அகாடமிக்காக பெருசாக சஃபர் ஆகல. ம். என் தம்பியும் ரொம்ப சஃபர் ஆகல. பட் நான் ரொம்ப சஃபர் ஆனேன். பிகாஸ் அந்த டைம் வந்து நீங்கள் டிஸ்லெக்சிக்னா உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா ம். உங்களை முட்டாளுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும். நீ ஒரே எனக்கு கையெழுத்து போடுறதே ப்ராப்ளம் என்னால். ஆனால் நான் கையெழுத்தே போட மாட்டேன் எங்கேயாவது. இப்போ நீங்கள் வந்து இதில் ஈவெண்ட்டில் பார்ப்பீங்கள்ல, ஒரே கையெழுத்து ஸ்டாண்டர்டாக இருக்காது, ம். விதவிதமாக இருக்கும். அதனால் என் செக்கை பேங்க்கு பாஸே பண்ணாது. ஆனால் நான் சிக்னேட்டரியே கிடையாது. ஸோ விதவிதமாக போடுவோம் கையெழுத்தியை. அண்ட் ஒரு ஸ்டெடி ஹேண்ட் ரைட்டிங் இருக்காது. அண்ட் வேறு இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எஃப்ஆர்ஓஎம்க்கும் எஃப்ஓஆர்எம்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு தெரியாது. எக்ஸப்ட்டுக்கும் எக்ஸ்பெக்ட்டுக்கும் ம். இஎக்ஸ்இபிஇசிடிக்கும் இஎக்ஸ்பிஇசிடிக்கும் ப்ராப்ளம் வரும். நான் ரியலைஸ் பண்ணி இப்போ நான் வந்து சாஸ்வதியோ இல்லாட்டா என் நீஸியோ என் ஒய்ஃப் ப்ரைமர்லி என் ஒய்ஃபை யாரையாவது பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்பெல்லிங் கேட்பேன். ம். இந்த ஸ்பெல்லிங் என்ன, ஹவு டு யூ ஸ்பெல் திஸ் வேர்ட் அப்படின்னு. பட் யூ கான்ஸ்டன்ட்லி ரெசல் வித் இங்கிலீஷ். எனக்கு இங்கிலீஷ் தான் ப்ரைமரி லாங்குவேஜ். தமிழில் பேசுகிறவங்க தமிழ்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ம். பட் நான் தமிழ் கற்றுக்கலாதனால எனக்கு தமிழில் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. எழுத படிக்கிறது தமிழ் ரொம்ப வீக்குங்கிறதுனால என்னால் இதை தமிழில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. பட் இங்கிலீஷ் அண்ட் மேத்தில் என்னால் டெஃபினட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இதுதான் டிஸ்லெக்ஸியாவோட ப்ராப்ளம். இதுதான் லேர்னிங் டிசபிலிட்டி. இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிறச்ச என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து யூ வில் ஹேவ் எக்ஸ்ட்ராடினரி அட்வான்டேஜ். இப்போ சர்ச்சில்லாம் வந்து பயங்கரமான கடைசியில் அவன் வந்து நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சரே வாங்கிட்டான். கேதரிங் ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு அவன் புஸ்தகத்துக்கு தே கேவ் எ நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர். ம். அதுமாதிரி ஜாக்கி ஸ்டூவர்ட்னு ஒருத்தவன் பெரிய கார் டிரைவர், ரேஸ் டிரைவர். ஸோ யூ வில் ஹேவ் a lot of dyslexic student doing a lot of great things. பட் அவனுக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருப்பான், அவனுக்கு வந்து இமேஜஸாகவே தெரியும். ஸோ இது மாதிரி சம் எக்ஸ்ட்ராடினரி அட்வான்டேஜஸ் பீப்புள் வில் ஹேவ். பட் இது என்னன்னா சொசைட்டி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ம். ஆர் யூ ஷுட் ஹேவ் எனார்மஸ் லக். சர்ச்சில் பற்றி நிறைய நெகட்டிவிட்டிலாம் இருக்குது இந்தியாவில், அதை விட்டுருங்க. பட் நீங்கள் சர்ச்சோட லைஃப் படிச்சிங்கன்னா நார்மலாக நீங்கள் கிரேட் இங்கிலீஷ் பாலிட்டிஷியன் ஆகணுன்னா நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல்லேருந்து கேம்பிரிட்ஜுக்கு போகணும், ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போகணும், அங்கேருந்து நீங்கள் அப்படியே வந்து அரசியலில் புந்து வரணும். சர்ச்சில் வந்து ஒரு பெரிய ஓல்டு டியூக் ஆஃப் மால்பரோ அப்படிங்கிற ஃபேமிலியில் வந்தவன். அவங்க அப்பா வந்து செகண்ட் சன்னோ தேர்ட் சன்னோ, ஆனால் டியூக் ஆல. அவங்க அப்பா வந்து லார்ட் சான்சலர் ஆஃப் தி எக்ஸ்செக்கர். ம். பட் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ப்ராப்ளம் இருந்ததுனால ஒரு சைல்ட்ஹுட்டே இல்லாத சைல்ட்ஹுட்டு. அண்ட் ஸோ ஹீ ட்ரிஃப்டட் ஆல் ரவுண்ட் தி பிளேஸ். என்னது, ஆர்மியில் என்லிஸ்ட் பண்ணான், பெங்களூருக்கு வந்தான். ஒரு வாட்டி பெங்களூரில் அன்பெய்டு பில் வச்சுருந்தாங்க பெங்களூர் கிளப்பில். ம். இங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா போனான், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு வாரில் ஃபைட் பண்ணான். இதெல்லாம் போய் தென் ஹீ வெண்ட் அண்ட் ஜாயின்டு இங்கிலாண்டில் போய் லிபரல் பார்ட்டியில் சேர்ந்தான். லிபரல் பார்ட்டியில் சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து கன்சர்வேட்டிவ் மாறினான். இந்த நடுவில் வந்து 1920s வந்து ஹி வாஸ் தி லார்ட் சான்சலர் ஆஃப் தி எக்ஸ்செக்கர், ஓகே. ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அங்கே திரும்பி தப்பு பண்ணிட்டான். அங்கே என்ன பண்ணான்னா அவன் வந்து பிரிட்டிஷ் பவுண்டை திரும்பி கோல்டு ஸ்டாண்டர்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். ம். ஸோ தட் புட் பயங்கர மிசிரி இன் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. நல்லா இருக்கும்போது இங்கிலாண்டில் ஒரு பெரிய மிசிரி. ஓகே.
அதுக்கு அவனை ப்ளேம் பண்ணி அவனை வெளில தள்ளிட்டாங்க. ஒன்றுமே போஸ்டிங்கே இல்லாமல் அவுட் சைடர் மாதிரி இருந்தான். அவனோட வைல்டர்னஸில் இருந்த பீரியடை பற்றி ஒரு மூவியே இருக்குது. ஓகே. அவன் மொத்தம் மட்டும்தான் பார்லிமெண்ட்டில் ஹிட்லரை பற்றி வார்ன் பண்ணிகிட்டே இருந்தான். எந்த ஸ்டான்லி பால்வின் ஒரு பிரிட்டிஷ் பிரதமர் இருந்தான். அவன் இவனை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பான். கடைசியில் வேர்ல்டு வார் 2ல் வந்தோன்னா நேவியை பார்க்கறதுக்கு இவனை உள்ளே கூப்பிடுவாங்க. இது வரைக்கும் அவனோட கேரியர் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருக்கும். ஓகே. திஸ் இஸ் 1940. ரைட்டா? அப்புறம் என்ன ஆகும்னா, நெய்தர் கன்சர்வேட்டிவ்ஸ் வில் ஹேவ் மெஜாரிட்டி நார் வில் லேபர்ஸ் ஹேவ் மெஜாரிட்டி. தே வில் ஃபார்ம் அ கவர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் யூனிட்டி. அதில் சர்ச்சில் தான் ஒன்லி அக்செப்டபிள் கேண்டிடேட் டு பிகம் பிரைம் மினிஸ்டர். அவன் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவான். ஓகே. அண்ட் ஹீ வில் லீட் இங்கிலாந்து டு அ கிரேட் விக்ட்ரி. ஹி இஸ் டிஸ்லெக்சிக். ஆனால் இன்னும் முடியல. 45ல் வேர்ல்டு வார் ஜெயிச்ச அப்புறம் அடுத்த எலெக்ஷன் தோற்றுருவான். திரும்பி 51ல் ஜெயிப்பான். அதோடு அவன் ரிட்டையர் ஆகிடுவான். பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ் லைஃப் வில் டேக் ஹிம் அப் அண்ட் டவுன். It is only later they estimated he is dyslexic. இவன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ். இது மாதிரி என்னால் நிறைய கதை சொல்ல முடியும். பட் இவனை நீங்கள் கூகுள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேரே வரும். இவங்க எல்லாமே வந்து டிஸ்லெக்சிக். இதை மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுறது வந்து மைக்கேல் அண்ட் சூசன் டெல் அப்படின்னு டெல் கம்ப்யூட்டர்ஸோட ஃபவுண்டரோட பையன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்லெக்சிக். அவன் டிஸ்லெக்சியாவுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கான். ஓகே சார், ஃபைன். ஸோ டிஸ்லெக்ஸியா பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அது எந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக. அதுக்கு க்யூரே கிடையாது. யூ ஹவ் டு லேர்ன் டு லிவ் வித் இட். ஓகே சார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.